என்ன அஞ்சல, செண்பகம் வேலைக்கு வரல? வரல. வர வர அவளுக்கு திமிர் அதிகமா போச்சு. வரட்டும், பேசிக்கிறேன். செண்பகம், செண்பகம், என்னடி இது? எப்ப பார்த்தாலும் பொறா கிளி முயல்னு இது கூடவே நீ பொழுது போகிட்டு இருக்கியே. தோட்ட வேலைக்கு வரலையா? நான் வரலடி. ஏன்? வாயில்லாத ஜெவங்களோட பழகினா மனசுல இருந்த கவலை எல்லாம் பறந்து போயிடும். அப்படியா? சரி, நீ இன்னைக்கு வேலைக்கு வரப்போறியா இல்லையா? இன்னைக்கு எனக்கு மனசே சரியில்லை. அந்த மேஸ்திரி இருக்கானே லிங்கப்பா, அவன் மீசையும் மூஞ்சியும் சீ, அவனை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. அயோக்கிய. அவனால அந்த தீல காட்டுல பொம்பளைங்க வேலை செய்யறதுக்கே யோகிது இல்லாம ஆயிடுச்சு. என்ன செய்யறது? அந்த தடிப்பையில தட்டி கேட்க நம்ம ஆம்பளைங்க யாருக்கும் தைரியம் இல்லாம போயிடுச்சு. சரி, எனக்கு வேலை இருக்குது, நான் வரட்டுமா? லட்சுமி, போற வழியில பையன் குப்பு இருப்பான், பார்த்து வர சொல்லு. சரி. சுத்திக்கிட்டே இருப்பான். எங்கடா போனே? என்னக்கா? எங்க போனே? லிங்கப்பா மேஸ்திரியில சாரையா வாங்க சொன்னாங்க, அதனால தாங்க போனேன். அனாதை பையில ஆச்சுன்னு ஆளுக்கு ஆளு வேலை வாங்குறாங்க. இது பாரு, இனிமே யார் என்ன வேலை சொன்னாலும் கேட்காத. அந்த மேஸ்திரி குண்டன் சொன்னா கேட்கவே கேட்காத. என்ன சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? பாட்டி பழைய சோறு போட்டுச்சு, குடலெல்லாம் குளிருதுக்கா. சரி சரி, குப்பு ஓடி போய் மோட்டு கடையில 50 பைசாக்கு கம்பு வாங்கிட்டு வா. சரிக்கா. புறாவை கீரை போடணும். கல்யாணம் சைக்கிள் கத்துக்கிறதுக்காக காத்திருப்பாப்ல, நான் சீக்கிரமா போறேங்க. ஆமா, உனக்கும் கல்யாணத்துக்கும் வேற வேலை இல்ல. உனக்கு கல்யாணம் ஜோடி, கல்யாணத்துக்கு நீ ஜோடி. எப்ப பார்த்தாலும் சடுகுடு விளையாடுறது, சைக்கிள் ஓட்டுறது. சரியா போச்சு. என்ன மேனேஜர், அந்த லிங்கப்பா எட்ட வேலை செய்யற பொம்பளைங்க கிட்ட எல்லாம் முறையா நடந்துருக்கான். நீ கவனிச்சியா? அவன் ரொம்ப நல்லவர் சார். எனக்கு தெரிஞ்சு அப்படி எல்லாம் நடந்தது இல்லை. அப்படி நடந்துட்டதாக யாரும் என்கிட்ட சொல்லவும் இல்லை. வீட்டுல வந்து சொல்லுவாங்களா? நீ போய் கவனிக்கிறீங்க. சரி, அதை விடு. நம்பர் 1 புகையில அறுத்து பக்குவப்படுத்தி லாரியில ஏற்றுற வரைக்கும் நானும் கூட இருந்திருக்கேன். ஆனா கப்பல்ல லோட் பண்ணும்போது ஏற்றுமதிக்கு லாய்க்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன அர்த்தம்? இடையில ஏதோ தில்லு முள்ளு நடந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் நஷ்டம். ஃபியூச்சர் பிசினஸ் வேற பாதிக்கும். ஐ எம் வெரி சாரி சார். ஆனா அந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல சார். நோ, இதை நான் நம்ப மாட்டேன். உனக்கு தெரியாம இந்த தில்லு முள்ளு நடக்க நியாயமே இல்லை சார். நான் உன்னையே சந்தேகிக்கிறேன். நீ நிரபராதினா 1 வாரத்துக்குள்ள விசாரணை செஞ்சு யார் தப்பு செஞ்சாங்கன்னு ரிப்போர்ட் கொடுக்கணும். இல்ல உன்னையே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். பாட்டப்புறா இருக்கு, ரொம்ப பிரமாதமா. அந்த நாள் முதல் பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். இந்த நாள் வரை பிடிச்சிருக்கியா? பிடிச்சிருக்கேன். கோலம் மாறவில்லை வான்மதியும் குப்பா குப்பா குப்பா. ஐயோ ஐயோ, கல்யாணம் 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 கல்யாணம். பிரேக் ஃப்ரீ, பிரேக் ஃப்ரீ. சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்த, பிரேக் பிடிக்க கத்து கொடுக்கலையா? பிரேக் பிடிச்சா இன்னும் வேகமா போகுது. ஏன் கல்யாணம் சைக்கிள் ஓட்ட தெரியலன்னா ஏன் ஓட்டுற? இல்ல வீட்டுல கத்துக்கணும், இப்படியா ரோட்ல வந்து ஓட்டுறது? இப்படிதான் தைரியமா சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னு சாமி பிள்ளை சொல்லி கொடுத்தாரு. ஆமா, பெரிய தைரியம். வள்ளி இருந்ததுனால பொழைச்சேன். இல்ல அது பாரு, அந்த பள்ளத்துல போய் விழுந்திருப்பேன். நான் விழுமாட்டேனே, நீதான் என்ன கையத்துக்கு காப்பாத்தி விட்டுருவே. காப்பாத்திருவேன். எங்க உங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, இங்க வல்ல கடிச்சு நான் உள்ள கிடக்க, என்ன கேட்க மாட்டேன், அங்க கேப்பேன். இங்க வாடா போப்பா. கால்ல எலும்பு உடைஞ்சிருக்கா பாரு. ஐயோ, சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போறேன், சங்கீதம் பாட போறேன், சம்சாரம் தேட போறேன். சீக்கிரம் வந்து சாப்பாடு போடுங்க. சீக்கிரம் தான். ஆமா ஆமா, நீ போடுறதுக்குள்ள பசியா அடங்கிடும். போறோம் சாம்பார் போடு. என்னையா இது? சாம்பாருங்க. அது தெரியுதுங்க. உரப்பு புளிப்பு காரம் ஒரு மண்ணு இல்ல. உப்பு புளி மிளகா இதெல்லாம் சேர்க்க கூடாதுன்னு டாக்டர் சொன்னாருன்னு சொன்னீங்களே. டாக்டர் சொன்னாருன்னு சொன்னேன். உன்னை சேர்க்க கூடாதுன்னு நான் சொன்னேன். நீ செஞ்சத நீயே தின்னு தொட. 15 வருஷமா பொண்டாட்டி சமைச்சு போடுற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்க. அறிவு கட்டவன்
இவன் உடம்பு நல்லா இருக்கணும்னு ஒரு நாளைக்கு உப்பு புளி மிளகாய குறைச்சா சோத்தால அடிச்சுட்டு போறானே. இவன் வேலை வேணாம், இவன் சம்பளம் வேணாம். தயா மேனேஜர, நீயும் காப்பியை குடிச்சிட்டு என் மூஞ்சியில காரி துப்பு. என்ன இன்னைக்கு வழக்கம் போல எரிஞ்சு விழுந்தாரா? எரிஞ்சு விழுந்தானா? சோத்தை எடுத்து என் மூஞ்சியில அடிக்கிறானா? வேலையை விட்டு போறையா? புள்ள, இத்தனை வருஷமா இந்த குடும்பத்துக்கு மாடா உழைச்சிட்டு எந்த பலனும் இல்லாம போறேன்னு சொன்னா எப்படி? ஆனா போயா, இந்த வேலையை எங்க செஞ்சாலும் சம்பளம் கொடுக்க போறான். நான் போகத்தான் போறேன். சாமி பிள்ளை, வெளியே போய் வேலை செஞ்சா சம்பளம் தான் கிடைக்கும். இங்கேயே தொடர்ந்து இருந்தா சொத்துலயே பங்கு கிடைக்கும். எப்படி? முதலாளிங்கிற தடிய நமக்கு உயில்ல பங்கு எழுதி வச்சிருக்கானா? எழுதி வச்சிருக்காரு உயில்ல. அருமையான திட்டம் ஒண்ணு வச்சிருக்கிறேன், சமயம் வரும்போது சொல்றேன். கபடி 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 பையன் கடி குடு கபடி சரி, ஆடுடா. ஏய், புடி, புடி. கபடி 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 ஏய், சோப்ளங்க, சரி, ஆடுடா. ரவலே ஆ, கபடி ஆ, கபடி புடி, 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 புடி. கால் புடி, கால் புடி. சொல்லிடா ஐயோ. முடிச்சு விட்ட கல்யாணம். மூச்சு விடாம கபடி விளையாடுமோ மூச்சு விடாம அப்படி செத்து போயிடணுமோ? போடா அழுகுனி ஆட்டப்பையில. நான் உங்களோட ஒண்ணும் விளையாடல, செம்பட்டு கூட விளையாடுக்கிறப்போ உப்பு ஒரு ஹிந்தி பாட்டு பாடுறேன். சல் சல் மேரே சாத்தி ஓ மேரே சாத்தி. இது என்னடா தெலுங்கு பாட்டாட்டம் இருக்கு? இது ஹிந்தி பாட்டு தான், பாடும்போது அப்படி ஆயிடுச்சு. குட் மார்னிங். குட் மார்னிங். செம்பகா செம்பகா. என்னப்பா இப்படி குளிர்ல கூட கூப்பிட்டு கழுத்த இருக்கிற? எது கூப்பிட்ட? உட்கார, இதுக்கா? பேசாம உட்கார். ஆமா, என்னடா இது வாசனை? அமிர்தாஞ்சம் உடம்புக்கு நல்லது, தேய்ச்சிக்கிட்டியா? ஆமா, தினம் உன்னை எஸ்டேட் ஃபேக்டரி எங்கெல்லாம் போய் வேலை கத்துக்க சொன்னேனே, போனியா? போனேனே. அதான் என்னடா சொல்ற? ஃபேக்டரியா அது? கொட 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 கொடன்னு ஒரே மிஷின் சத்தம். எனக்கு இது சரிப்பட்டு வராது. ஏதாவது கௌரவமான வேலையா இருந்தா கொடு. முதலாளியா இருக்கிறதே கௌரவப்படுத்த நினைக்கிறானே, இவ்வளவு பெரிய எஸ்டேட்டை எப்படித்தான் நிர்வாகம் பண்ண போறானோ? கையெடு. இப்படிலாம் அசிங்கம் பண்ணக்கூடாது. இங்க பாரு, நாளை காலையில ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா. இங்கே சினிமாவுக்கா? இல்ல. கோவிலுக்கா? இல்ல. ஃபேக்டரிக்குன்னா நான் வரல, ஏற்கனவே எனக்கு தலைவலி. அங்கேயும் இல்ல. உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். நல்லா படிச்ச பொண்ணு, சோபான்னு பேரு. அவளை உனக்கு கட்டி வச்சாதான் எனக்கு நிம்மதி. அவதான் இந்த எஸ்டேட்டை நல்லா பாத்துக்குவா. உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு தான் நானே ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். யாரு? உனக்கு தெரியும். யாரு? நம்ம செம்பகம். யாரு? டிரைவர் பொண்ணா? சீ, மூடுவாய். நம்ம கௌரவம் என்ன, அந்த என்ன? முட்டாள். சோபா தான் உனக்கு மனைவி. போய் ரெடி ஆயிரு நாளைக்கு காலையில. ஆமா, எனக்கு சோபா நாற்காலி இதெல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வை. நான் சொல்ற பொண்ணு உனக்கு பிடிக்காது. என் வழியில விட்டு பாரு, எல்லாம் சரியா நடக்கும். இது வேற இங்க காமிப்புள்ள. என்ன காமிப்புள்ள? எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறேங்கிற. தைரியமா போயிட்டு வாயே. இது வரைக்கும் பார்த்தா யாருக்குமே பிடிக்காது, திரும்பி வந்துடலாம். என் கஷ்டம் எல்லாம் அவளுக்கு இது பிடிச்சு போச்சுன்னா உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு. எங்க அப்பா விட மாட்டானே. சௌரியமா போச்சு, அவனே கட்டிக்க சொல்லு. புள்ள இன்னைக்கு ரொம்ப தமாஷே பண்ணிட்டு இருக்க. சரி, உனக்கு யோசனை சொல்ற. எனக்கு என்ன கொடுப்ப? தெரியாம ஒரு முத்தம் கொடுக்க. உனக்கு பிரியம், என் கண்ண என்ன ஆகுறது? சில்லற என்ன கொடுப்ப? நீ எப்ப ஐடியா ஆட்டாலும் சில்லறையா காட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு சொல்லலப்பா. சில்லறைய கொடுத்தீங்கன்னா சந்தோஷத்துல ஒரு நல்ல ஐடியா வரும், உனக்கும் பிரயோஜனப்படும். அப்ப சரி, அப்பாவோட பையில இருந்து வழக்கம் போல 10 ரூபாய் எடுத்து கொடுத்தது. அப்ப காசு எடுக்கிற ஒரு 100 இடம். ஐயோ, 100 ரூபாயெல்லாம் எடுத்தா கண்டுபிடிச்சிடாது. 10 ரூபாய்லாம் தெரியாது. அதுக்கும் சேர்த்து மொத்தமா யோஜனை சொல்லி தர்றேன். பொண்ணு பார்க்க போற இடத்துல நான் சொல்றபடி நட. காதை கொடு. உள்ள இருக்கு. எல்லாத்தையும் உள்ள வச்சுக்க, நானே எடுக்கணும். நீ எடுத்து கூட. சொன்னதெல்லாம் கவனம் இருக்குல்ல? என்னது? கொஞ்சம் அடக்கிக்கோ. அது எப்படி அடக்க முடியும்? ஆத்திரத்தை வேணா அடக்கலாம். நான் மூடி நீங்க வேணா நீ பல்லுல அடிக்கிற. நான் போறேன், நீயே பண்ணு பார்த்து நீயே கல்யாணம் பொண்ணு பார்த்துட்டு நாம வீட்டுக்கு திரும்புற வரைக்கும் நீ வா போன்னு என்ன மரியாதை குறைவா எல்லாரும் முன்னாலும் பேசுவேன். கௌரவமான அவ இந்த வாக்கிங் சுட்டு கூட என்ன கொடுங்களேன். என்ன கல்யாணம்? நான் வச்சுக்கிறேன். என்ன கல்யாணம்? கௌரவம். வணக்கமா. வணக்கம். இது என்னோடது. உட்காரு.
சின்னத்தரே, இது வரைக்கும் நம்ம பிசினஸ்ல தான் சம்பந்தப்பட்டிருந்தோம். இனிமே சம்பந்தியாக போறோம். இந்த சம்பந்தத்துல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கல்யாணம் கல்யாணம் இப்படி வந்து பக்கத்துல உட்கார். ஐயோ, அப்ப மாமா நீ நிக்கிறீங்க, நீங்க நிக்கிறீங்களே, இங்க வந்து உட்காருங்க. அது பையன் கொஞ்சம் ஜோவியல் டைப். அது என்ன அவியல்? அதேதான். உட்கார். என்ன முதல் தடவை அவசரம் முடிச்ச மாதிரி ஐயோங்கிற நான் போறேன். சாரி, ஏதோ குத்துன மாதிரி இருந்துச்சு. குண்டூசி. சிங்காரம், பலகாரங்கள் எடுத்துட்டு வா. எடுத்துக்கங்க, நீங்களும் எடுத்துக்கங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நீங்க பண்ணதா? இல்ல, என் மகன் செஞ்சுச்சு. மொத்தமே இவ்வளவுதான் இருக்கா? இன்னும் இருக்கு. குட்டி குட்டி முட்டை ஒரே இருக்கும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க மாமா. இதெல்லாம் சாப்பிடுங்க, இன்னும் கொண்டு வர சொல்றேன். இதுவும் நல்லா இருக்கு. இன்னும் சின்ன கார பாருங்க, மிச்சர் காரமா இருக்கா? அது ஒண்ணும் இல்ல, அது என் ஒரே பையன் 50 லட்சத்துக்கு மேல சொத்து தேரும். கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். அதனால பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். சாப்பிடுமா? என்னடா இது? ஏப்பா சந்தேகம் என்ன மாப்பிள்ள? ஐயோ 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 பெரியவங்க இப்படி எல்லாம் விளையாடக்கூடாது. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க பொண்ணு அப்படி சொல்லுங்க. சோபா சோபா, நமஸ்காரம் பண்ணிக்கமா. ஹலோ, ஹாய். பொண்ணு வர சொல்லுங்க. இதுதான் பொண்ணுமா? ஆமா, டெல்லி You idiot nonsense. நீ என்ன இங்கிலீஷ்ல இருக்கிற? எனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும். நீ தான் இடியட் டான்சர். சின்னதே, உங்க மகன் இப்படி ஒரு லூசா இருப்பான்னு நினைக்கவே இல்லை. என்ன நீ முட்டாய் கொடுத்துட்டா என்னடா வரலாமா? நீ தான் லூசு, டெல்லி இருமா லூசு, உங்க அப்பா லூசு, பாட்டா லூசு. உப்பு விட்டு சொல்லி என்ன பண்றது தெரியுமா? என்னால பொறுக்க முடியல. என்ன நீ பொறுக்க முடியல? நீ வா பாப்பா. வா டெல்லி வரேன். அது மட்டும் இல்ல, அப்பனுக்கு ஊசி போட்டானா பொண்ணை பார்த்து தைரியமா டெல்லி வருவாருன்னு சொல்லிவிட்டா. அவளுக்கு மூஞ்சிலாம் ஒரே கோவாச்சி ஊசி வீடு. என்ன கல்யாணம்? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லேன்னு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது? ஏன் நிறுத்தணும்? அவங்க பணக்காரங்க, உன் அந்தஸ்துக்கு அதான் சரியான இடம். ஆமா, நல்லா இருக்க நீ சொல்றது. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக டெய்லி 10 ரூபாய் சாமி பள்ளிக்கு கொடுத்து தவணை முறையில் ஐடியா வாங்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா இப்படி சொல்றிய? இது பாரு கல்யாணம், நான் ஒரு கூலிக்கார பொண்ணு. நீ நீ மேல ஆசைப்படுறதே தப்பு. உங்க அப்பா இதுக்கு சம்மதிக்கவும் மாட்டாரு. இது என்ன நியாயம்? அவர் என்ன சொல்றது? அவரா கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நான் இல்ல. என்னடா இது? ஒரு தவளை எனக்கு ரொம்ப நேரமா வேலை கட்டுது. சரி, நல்ல பெருசா பாத்துப்படி. சரி சம்பவம், பிரச்சனைக்கு வருவா. இப்ப நீ என்ன சொல்ற? இது பாரு கல்யாணம், நடக்க முடியாத விஷயத்த பத்தி வீணா ஆசை வளர்த்துக்காத. அப்புறம் ரொம்ப ஏமாத்தமா போயிடும். நீ உங்க அப்பா சொல்ற பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்க. ஏய், ஏய். இப்பவே உலக மாயம் பாட ஆரம்பிச்சுட்டியா? இந்த பாரு, இந்த காய்கறி எல்லாம் ஒழுங்கா வெட்டு. கோணல் மானலா வெட்டினீங்கன்னா உங்க அப்பன் தட்டை தூக்கி ஏன் மூஞ்சில எறிவான். அப்படிதான் வெட்டுவேன். ஏன்? எனக்கு மனசே சரியில்லை. என்ன பொல்லாத மனசு சரியில்லை? எதனால சரியில்லை? இந்த செம்பளம் கிட்ட பெரியவாவே பேச மாட்டேங்கிறான். நீ வேணா இந்த குப்புவை கேளு. அவனையா கேக்குறது? என் கூட இருந்தானே அவன். நீ ஒரு கூறு கட்டவன். அவட்ட பேசும்போது குப்பு உப்பெல்லாம் கூட வச்சுக்கலாமா? அவ என்னதான் சொல்றா? அது வந்து, நீ ஏன் சோமாவே கல்யாணம் பண்ணிட்டு அவ சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, என் பின்னாடி ஏன் அலையிற அப்படிங்கிறா. அப்படின்னா என்ன பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? அப்படி எல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வராத. பொம்பளைங்க மனசை கண்டுபிடிக்க முடியாது. நானு சீக்கிரத்துல ஒரு யோஜனை பண்ணி உனக்கு சொல்றேன். அதெல்லாம் அப்ப சொல்லுவேன். அது வரைக்கும் நான் என்ன பண்றது? அவசரப்படாதப்பா. அது வரைக்கும் கைய கால முடைக்கிட்டு படு, அசந்து. கனவு வரும். இந்த சினிமாவில ஆம்பளை பொம்பளை எல்லாம் ஆடி பாடுறாங்கல்ல, அந்த கலர் பல்பெல்லாம் போட்டுட்டு அதே மாதிரி செண்பம் பல்போட வருவா. லவக்குன்னு கட்டி புடிச்சிட வேண்டியதுதான். அப்புறம் என்ன செய்யற? அப்புறம் நீ ஏன் செய்யற? அவ பாத்துக்கிட்டு போறான்.
சரி அப்படின்னா எனக்கு சீக்கிரமா சமையல் பண்ணி சாப்பாடு போடு, நான் போய் படுத்து தூங்குறேன். அது போட்டோம், கட்டி பிடிக்கிறதுக்கு சமையலுக்கு என்ன சம்பந்தம்? கனவுல ஒரு தெம்பு வேணா? தெம்பா? நீ ஒரு வம்பான ஆளியா? இந்த பாரு, அசந்து தூங்கி பிடிக்கிறத விட்டுறாதப்பா. நீ ஒரு அரிப்பு கேச அசந்து தூங்க விட மாட்டியா? என்னப்பா என்ன சாமி பிள்ளை நீ இப்படி பொழிகிட்ட? யார்? நானா புழுகுனேன்? ஆமா, கனவுல செம்பளம் வர்றதுன்னு சொன்ன, குரங்குல வருது. கனவுல குரங்கு வந்துதா? நீ எப்படி படுத்திருந்த? முதல்ல இப்படி படுத்திருந்தேன், 3 பக்கம் படுத்திருந்தேன்னு சொல்றேன். 3 பக்கம் குரங்கா வந்தது? ஆமா. ஓ, அந்த கழுத செண்பகம் ஊர்ல இல்ல போல இருக்கு, அதான் குரங்கு வந்திருக்கு. அது போகட்டும், கனகுல குரங்கு வந்தது, அது ஆனா பொண்ணா? நான் கவனிக்கலையே. அங்கதான் நீ தப்பு பண்ணிடுவ. நீ முதல்ல அதை கவனிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் வழி சொல்றேன். எனக்கு குரங்கெல்லாம் பத்தி கவலை இல்லை, எனக்கு செம்பத்தை புடிச்சு கொண்டா. ஐயோ ஆண்டவனே, நான் சமயக்காரன்பா, எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. நீ போய் தூக்குடா, இந்த போட்டு உயிரை வாங்காத. எனக்கு தூக்கம் வரலையே. எனக்கு தூக்கம் வருது. சாமி பிள்ளை, சாமி பிள்ளை, இந்த மோதிரத்தை நான் உனக்கு தரேன், எனக்கு ஒரு ஐடியா சொல்ல. இப்ப எப்பேற்பட்ட ஐடியா வருது பாரு. ஆமா, இந்த மோதிரம் எங்கேன்னு உங்க அப்பா கேட்டா என்ன சொல்லுவ? சாப்பிடும்போது முழுங்கிட்டேன்னு சொல்லிடுறேன். அவர் பேதியை கொடுத்தாருன்னா? அது சரி, அப்ப ஆத்துல தண்ணியோட போயிடுச்சுன்னு சொல்லிடுறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உனக்கு இப்ப என்ன யோசனை வேணும்னு கேக்குற? நான் சொல்லட்டுமா? அந்த செண்பகத்தை கட்டி பிடிச்சு இச்சு இச்சு இச்சுன்னு முத்த கொடுக்கணும், அவ்வளவுதானே? நீ எப்படி கண்டுபிடிச்ச? சின்ன வயசுல நான் உன்ன மாதிரி செஞ்சு வந்தானே. அது போட்டும் கல்யாணம். நாளைக்கு செண்பகம் இருக்கிற இடத்துக்கு நீ பதுங்கி பதுங்கி போ. அவ என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள லபக்குன்னு கட்டி பிடிச்சு முத்தத்தை கொடுத்துரு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா காதல் வந்துடும். வந்துருங்கிறியா? ஆமா, நான் அனுபவப்பட்டவன் சொல்றேன், நிச்சயம் நடக்கும். சரி, அப்ப நீ தூங்க, நான் இனிமே உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன். நீ போயிட்டு வா, போயிட்டு வா. ஐயோ பாவம், பல்லோட வர்றானோ, பொக்க வாயா திரும்புறானோ. மோதிரம் நல்லா இருக்கு. அடப்பாவி, இதென்ன பூசணிக்காய் தூக்கிட்டு போயிட்டான், இதை வச்சு என்ன பண்ணுவான்? போற வரைக்கும் ஏதோ செய்வான் போல இருக்கு. செய்ய பாவம். அயோக்கிய ராஸ்கல், திடீர்னு வேலையை விட்டு போனானு. நன்றி கட்டப்பேன். என்னப்பா நீயா பேசிக்கிட்டு இருக்க? நானாதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் முதலாளி அந்த எஸ்டேட் ஓனர் சின்னத்துறை. அயோக்கிய பையன், 20 வருஷமா மாடா உழைச்சேன். நேற்று சாயந்தரம் மலை சரிவுல காரை லேசா திருப்பணுமா, ஒரு இடத்துல அடிபட்டுச்சு. வேலையை விட்டு போறான் இன்னைக்கு. ஓ அப்படியா? அதானே பார்த்தேன். ஏன்பா அதுக்கு தானே இந்த புலம்புல? ஆமாம்மா, அந்த அயோக்கிய பயல பழி வாங்காம விட மாட்டேன். இதுக்கேப்பா பழி வாங்கணும்? அவர் இல்லன்னா இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்யுங்க. இந்த எஸ்டேட்ல வேற எவங்கிட்டமா கார் இருக்குது? கார் ஓட்டுறதை தவிர எனக்கு வேற வேலை தெரியாது. அந்த பயல பழி வாங்குறதா இனிமே வேலை. நீங்க சொல்லுங்க, முதலாளிய நான் தீர்த்து கட்டிடுறேன். அதுக்கப்புறம் அந்த அசட்ட பயல நாம கவனிச்சுக்குவோம். அதுக்கு இல்லைங்கப்பா, முதலாளி செத்ததுக்கு அப்புறம் வேற சொந்தக்காரங்க யாராவது வந்தா அந்த விவகாரத்தை எப்படி சமாளிக்கிறதா பாக்குறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இந்த சின்னத்துறை உயிரோடு இருக்கிற வரைக்கும் இத்தனை வருஷமா பாடுபட்ட நமக்கு ஒரு சல்லி காசு கூட கிடைக்காது. அவனை தீர்த்து கட்ட வேண்டியதுதான். எங்கப்பா முடிச்சு கும்புறேனுங்க. இனிமே என் பையன் கிட்ட பேசுற வேலை வச்சுக்காரு. நீ கட்ட கேட்டுக்கு பணக்கார பிள்ளைங்க சிநேகிதன் கேக்குறா உனக்கு? ஐயோ அப்படி இல்ல, நான் ஒண்ணும். பாரு, அவனா வந்து பேசினா கூட நீ பேசக்கூடாது. பேசினே உன்னை ஊரை விட்டே விரட்டிடுவேன். ஜாக்கிரதை. அப்பா இந்த பாரு, உனக்கு கல்யாணம் பேசி முடிச்சுட்டேன். அப்படியா? அப்ப எப்ப பொண்ணு பார்க்க போறான்? எல்லாம் மனமேடையிலேயே பாத்துக்கலாம். தேதி வச்சாச்சு. ஐயோ, அது எப்படி? பொண்ணு பார்க்கலன்னா என்ன
உங்ககிட்ட சொல்லக்கூடாது. உன் குண்டூசி கோணூசி வேலையெல்லாம் எனக்கு தெரியும். நான் பார்த்திருக்கிற பொண்ணும் ஜம்புலிங்கத்தோட மக ராணி. ஐயோ அப்பா அப்பா, நான் செம்பருத்தியே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கேன். சுமார், உனக்கு எத்தனை நேரம் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. எனக்கோ அடிக்கடி நெஞ்சு வலி வருது. நான் திடீர்னு மண்டையை போட்டுட்டா அப்புறம் உன்னை யாரு கவனிச்சுக்குவாங்க? அந்த விளக்கண்ணையை விட்டு பார்க்கும் போதே இங்க அவன் சுருட்டான். உனக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அத்தனை அபேஸ் பண்ணிட்டு உன்னை நடுத்தரல விட்டுவாங்க. தவறு, முடிவா சொல்றேன், உனக்கு அடுத்த மாசம் கல்யாணம். உனக்கு நெஞ்சு வலிச்சா நீ மருந்து சாப்பிடு. எனக்கு ராணியும் கோணியும் பிடிச்ச கல்யாணம் இன்னும் வைக்கிற. அக்கா என்னடா? முதுகு தேய்ச்சி விடுக்கா. நான் துணி துவைச்சிட்டு இருக்கேன், தேய்க்க மாட்டேன். லட்சுமி தேய்க்க சொல்லு போ. எவ்வளவு துக்கமா வந்திருக்கேன், நீங்க எல்லாம் ஜாலியா குடிச்சுட்டு இருக்கீங்களே. என்ன கல்யாணம்? என்னமோ துக்கம் கிக்கம்னு சொல்ற? என்னன்னு சொல்ற? என்னன்னு சொல்லுவேன், எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பண்ணிக்க. என்ன சம்பவம், நீ கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இப்படி சொல்ற. அந்த ஜம்புலிங்கத்தோட மகளை இல்ல கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. கல்யாணம் பேசாம உங்க அப்பா சொல்ற பொண்ணே கட்டிக்க. நான் தான் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அப்பவே சொல்லிட்டேனே. உங்க அப்பா பெரிய பணக்காரரு, என்ன மருமகளை எத்துப்பாரா? அதுக்கா நீ யோசிக்கிற? பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போயிடலாம். வீட்டை விட்டு ஓடி வந்து எப்படி பழப்ப? இந்த மாதிரி அசட்டுத்தனமா எல்லாம் பேசாத. உங்க அப்பா சொல்ற பொண்ணே கட்டிக்க. உன்னை எனக்கு பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. வாடி. என்ன நீ வர வர சோம்பேறி ஆயிட்ட? நம்ம சீக்கிரமா போய் சினிமா பார்க்கணும். என்ன வா. ஏய், இங்க ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இல்ல? ஆமாண்டி. சரி சரி பாப்பா. ஐயோ பெரிய முதலாளி. ஐயோ இங்க எப்படி வந்தாரு? சரி தூக்கு சீக்கிரம். டாக்டர், இப்ப அவருக்கு எப்படி இருக்கு? வேணும்னா கார்ல வச்சு டவுன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாமா? நோ நோ, நெஞ்சில பலத்தை அடிபட்டு இருக்கு. ஒரு சின்ன அசைவை கூட அவர் ஹார்ட் தாங்காது. கொஞ்சம் பெட்டரான பிறகுனா டவுன் அழைச்சிட்டு போலாம். வலி தெரியாம இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கண்ணு திறக்கிறதுக்கு எப்படி 4 hours ஆகும். டோன்ட் வரி, நர்சிங் இருப்பா. நான் அப்புறமா வந்து பாக்குறேன். ஐயோ டாக்டர், அப்பா உசுருக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே? ஒரு ஆபத்து இல்ல. பயப்பட வேணாம்ல? பயப்பட வேணாம். அப்ப நான் விளையாட போலாமோ? சரி. அப்பா அப்பா, சத்தம் போட்டு எழுப்பி விடாத. அவரா எந்திரிக்கிட்டோம். எந்திரிச்சது என்ன கேட்பாரு, எங்க போயிருக்கேன்னு கேட்டா குப்பு விட கபடி விளையாட போயிருக்கேன்னு சொல்லு. பாலத்துக்கு அடியில. எந்த பாலம் தெரியுமா? இந்த ஊர்ல 4-5 பாலம் இருக்கு. அவர்கிட்டயே காட்டுக்க சொல்லுவாரு. செய்ய சொன்ன காரியத்தை ஒழுங்கா சுத்தமா செய்துட்டு வர வேண்டாம். மூச்சு இல்லைங்கிறது பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனா ஒருவேளை முதலாளி மயக்கத்துல இருந்திருப்பாரோ. ஐயோ அட பாவிகளா, முதலாளியை நீங்க தான் அடிச்சீங்களா? ஏயா கத்துற? ஐயோ அட பாவிகளா, முதலாளியை நீங்க தான் அடிச்சீங்களா? போலீஸ் வந்தாங்களா? வந்தாங்க. உன்னை பாதிக்காத அளவுக்கு தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஆனா முதலாளி பொழைச்சிட்டாரு. நிலைமை ரொம்ப ஆபத்துல வந்து முடிஞ்சிடும். டாக்டர் என்ன சொல்றாரு? மோசமா தான் இருக்குன்னு சொல்றாரு. என்னங்க அப்பா, அவர் செத்து விசாரணை வந்தா எல்லாரும் உள்ள போகணும். ஏயா தொடர் எடுக்கிற? எல்லாமே நடுங்குதப்பா. நடுக்கத்தை நிறுத்து. உன்னையும் எங்க கூட சேர்த்துக்கிட்டு பங்கு தரோம்னு சொல்லிருக்கோமே, எதுக்காக? கொலை செய்யவா? உன்னுடைய உதவி பின்னால தேவைப்படும் இருக்காதான். இப்போ முதலாளியுடைய கதையை நாங்க முடிச்சுடுறோம்னு வச்சுக்க. அந்த பைத்தியக்கார பையன் கல்யாணம் உங்ககிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறான்ல, அவனை சமாளிக்கிறதுக்கு ஒன்னாலதான் முடியும்னு தான். அப்பா என்ன எதுக்காக நீ கூப்பிட்ட? நீ கூப்பிடாம இருந்திருந்தேன்னா நான் தான் ஆட்டத்துல ஜெயிச்சிருப்பேன். இந்த குப்பு பையன் ரொம்ப அழுகுனே ஆட்டம். நான் என் மகனோட சில முக்கியமான விஷயங்கள் தனிமையில பேசணும். சார் நீங்க ஜாஸ்தி பேசக்கூடாது. எனக்கு தெரியும். எனக்கு இல்லங்க அவருக்கு தான் தெரியும் சொல்றாருல.
கல்யாணம் நான் நிச்சயம் ரொம்ப நேரம் உயிரோடு இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவசரம் முடிச்ச மாதிரி பேசக்கூடாது. நீ ஒண்ணும் சாக மாட்டேன். இல்ல எனக்கு தெரியும். என்ன தெரியும்? பந்தயம் அப்பமா நீ சாகரே இல்லையான்னு டாக்டர் என்கிட்ட சொல்லி இருக்காரு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அந்த பழத்துல இருக்கிறது யார் தெரியுமா? உனக்கு என்ன இப்படி அசடு மாதிரி பேசுற? அது என் அம்மா. இல்ல, அது உங்க அம்மா இல்ல. ஐயோ, ஜுரத்துல விரத்துல பெண்ணா தெரியா? நர்ஸ் வந்துடாத. உண்மையில அது உன் அம்மா இல்ல, என் 2வது பொண்டாட்டி. உங்க அம்மா மெட்ராஸ்ல தான் இருப்பா. அவ பேரு ராஜலட்சுமி. உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவன் பேரு ராமன். நீங்க 2 பேரும் ரெட்ட குழந்தைங்க. ரெட்ட குழந்தையா? ஐயோ, என்ன புதுசு புதுசா சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாப்பா, உங்க அம்மாவும் நானும் அப்போ மெட்ராஸ்ல இருந்தோம். உங்க அம்மாவுக்கு தெரியாம இவகிட்ட நான் பழக்க வச்சுக்கிட்டேன். ஒரு நாள் லட்சுமி, ஆத்திரப்படாதே. எதிர்பாராத சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது. அதுக்காக உன் மேல வச்சிருக்கிற பாசமோ பிரியமோ கொஞ்சம் கூட குறையாது. இங்க பாரு, ஊர்ல உலகத்துல 2 பொண்டாட்டிகளோட வாழறவங்களே இல்லையா? அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நான் தயாரா இல்லை. இன்னைக்கு 2வது முடிவு தெரிஞ்சாங்க. ஒண்ணு என் கூட குடும்பம் நடத்துங்க, இல்ல அவ கூட போய் வாழ்ந்துக்குங்க. லட்சுமி, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. எந்த விளக்கமும் கேட்க நான் தயாரா இல்லை. எனக்கு தெரிய வேண்டியது உங்க முடிவு. லட்சுமி, அவளுக்கு ஆதரவும் இல்ல, வசதியும் இல்லை. நான் கைவிட்டுட்டா அப்புறம் அவன் நடுத்தருவுல தான் நிக்கணும். தற்கொலையே பண்ணிக்குவான். அவளுக்காக இறக்கப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைங்க. வேண்டாம், கொஞ்சம் பணம் கொடுத்து அவ தொடர்பு கட் பண்ணி விட்டுடுங்க. நம்பிக்கை துரோகியா மாற நான் தயாரா இல்லை. இனிமேதான் நம்பிக்கை துரோகியா மாறணுமா? நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு இப்ப நீங்க செய்து வந்திருக்கிறீங்களே காரியம், இதுக்கு பேர் என்னங்க? லட்சுமி, இந்த அதட்டல் மேட்டலுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லைங்க. திமிர். உங்க அப்பனுக்கு லட்சக்கணக்கான சொத்து இருக்குங்கிற திமிர். திமிர் எனக்கு இல்லைங்க. என்கிட்ட என்ன குறை இருக்குன்னு இனிமே உன்னோட பேச நான் தயாரா இல்லை. அவதான் என்னோட மனைவி. நான் போறேன். நமக்கு பிறந்த 2 குழந்தைகள். உன்னை நீ வளர்த்துக்க, உன்னை நான் வளர்க்கிறேன். முடியாது, என் குழந்தையை தர முடியாது. தரலன்னா விவாகரத்து வழக்கு போடுவேன். கோர்ட் மூலமா குழந்தைய வாங்குவேன். நம்ம குடும்பமான சந்தி சிரிக்கணுமா, இல்ல சமாதானமா பிரிஞ்சு போயிடுவோமா? சொல்லு. பொண்ணை தூக்கிக்கிட்டு இப்ப கூட பெங்களூருக்கு வந்தேன். வியாபாரத்துல நிறைய பணம் சம்பாதிச்சு இந்த எஸ்டேட்டை வாங்கிட்டு இங்க வந்துட்டேன். நான் எப்பவும் பணம் பணம்னு அலைஞ்சேன். அதனால உன்னையும் கவனிக்கல, உங்க அம்மாவையும் உன் அண்ணனையும் திரும்ப பார்க்கணுங்கிற முயற்சியும் செய்யல. உன் சின்னம்மாவுக்கு குழந்தையே பிறக்காதனால உன்னை ரொம்ப செல்லமா வளர்த்த. ஆமா, எனக்கு 15 வயசா இருக்கும் போது கூட என்ன மடியில போட்டுதான் சோறு ஊட்டி விடுவாங்க. உலகம் தெரியாத அப்பாவியா உன்னை வளர்த்து இவளும் போய் சேர்ந்துட்டா. கல்யாணம் இங்க வேலை செய்கிற மேனேஜர்ல இருந்து ஒரு வேலைக்காரங்கிட்ட கூட எனக்கு நம்பிக்கை கிடையாது. அதனால நீ மெட்ராஸுக்கு போய் எப்படியாவது உங்க அம்மாவையும் உன் அண்ணனையும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிக்கிட்டு வா. உங்க அம்மா ரொம்ப கெட்டிக்காரி. உன் அண்ணனை நிச்சயமா நல்லா வளர்த்திருப்பா. அவங்கதான் இந்த சொத்தையும் உன்னையும் காப்பாற்றுவாங்க. சரிப்பா. அப்புறம் கிட்டவா, நீ அவங்கள இங்க கூட்டிக்கிட்டு வர வரைக்கும் இந்த விஷயத்தை இங்க யாருகிட்டையும் மூச்சு கூட விடக்கூடாது. ஏதாவது சதி பண்ணிடுவானுங்க. குப்பு விட்டு கூட சொல்ல மாட்டேன். ஜாக்கிரதையா இருந்துக்க. ஒண்ணு பண்ணியா? ஏன்பா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னியா? அவனுக்கு அந்த மாதிரி தான் பல்ல பண்றியா? சரி, இந்தா அப்புறம் தண்ணி குடி.
ஐயோ அம்மா ஐயோ